இவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். பேரு ஜூன்ஸோ. ஆல்ரெடி ஐயாக்கு லவ் ஓடிட்டு இருக்கு. இவனோட காதல் மொட்டு விட்டு மலர்ந்து என்னையோட 100வது நாள் ஆனதுனால அத சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணவும், காதலிக்கு சர்ப்ரைஸ் ஷாக் குடுக்கவும், ரூம் முழுக்க கிளாஸ் பீஸ் அதுக்கடியில கொஞ்சம் ரோஸ்ன்னு டெக்கரேட் பண்ணி, கேண்டில்ஸ்லாம் கொளுத்தி விட்டு இடத்தையே ஹெவன் ஆக்கிட்டான். அப்புறம் கண்ணாடியில இவனுக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் போட்டுட்டு, பல்ல காட்டிட்டு பரபரப்போட கேர்ள் ஃபிரெண்ட பாக்க கஃபேக்கு வரான். அங்க இவன் என்டர் ஆகி 8 செகண்ட் கூட ஆகல, எதிர்ல உள்ள காதலி முகத்துல ஈ ஆடல. ஏன்னா சொன்ன டைமுக்கு வராதனால இத ஒரு காரணமா காட்டி கோவமா பேச ஆரம்பிச்சிட்டான். பதிலுக்கு நம்மாளும் சர்ப்ரைஸ் குடுக்கதாம்மா இந்த சீன போட்டேன். அதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டியான்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா முடியல. ஏன்னா ஆக்சுவலா இவ இன்னைக்கு கழட்டி விடலான்னு தான் காரணமே இல்லாம இருந்தா. அதுக்கு நம்மாளே ஒரு வழி போட்டு குடுத்ததுனால பிரேக்கப்னு சிம்பிளா ஒரே வாரத்துல பட்டன் அமர்த்த போட்டா. ஆரம்பத்துல ஜோக் அடிக்கிறான்னு நினைச்ச ஹீரோக்கு இப்பதான் ரியலைஸ் பண்றான் இத்தனை நாளா பொய்யா லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்னு. ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி பாஸ்ட் நினைச்சு பார்க்கறான். எப்படியெல்லாம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணான்னு. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்றான். கடந்த காலத்துல எந்த ஒரு காதலுமே 100 நாளைக்கு மேல இவனுக்கு தாக்கு பிடிச்சதே இல்ல. ஆமாங்க, இவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்கப்பலாம் இல்ல. இது